ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உலகத்திலையும் சரி, தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி, பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறார். எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார். 2027 ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார். சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது, ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்றது, தொழில்காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 19 வருடங்கள் ஒரு மனிதனினோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவர் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியான கும்ப ராசிக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் அப்படிங்கிறவரு சூப்பர். அவர் கொடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். அப்ப ரொம்ப வலிமை, ரொம்ப ஆதிக்கம், நீண்ட நாள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சனி பகவான் தான். எந்த ராசியில அமர்ந்தாலுமே நீண்ட நாள் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சனி பகவான் தான். சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசியில தான் இவ்வளவு நாளா சனி பகவான் எப்படி இருந்தாரு அப்படின்னா, ஜென்மச்சனியா இருந்தார். ஜென்மச்சனியா இருந்தார், தலையில ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்தார். இப்ப அவரு உங்க தலையிலிருந்து இறங்கிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்படின்னா என்னன்னா, நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்றோம். எப்படின்னா, இவ்வளவு நாளா நம்ம தலையில இருந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ மைண்ட், மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முழுமையா ஆதிக்கம் செலுத்தினாரு அப்படிங்கிறது தான் இங்க பொருள். அப்ப நமக்கு ஒரு தடுமாற்றம், குழப்பம், சிந்தனையில் தெளிவில்லாத ஒரு நிலை, என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சிரமத்தை உருவாக்கினார். வருத்தம், கோபம், பின்தங்கி போதல், எதற்கும் ஒரு தயக்கம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். முயற்சிகளில் தடை, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடை, மனசுலேயே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. ஆமா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சந்தேகம், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சந்தேகம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நடந்து வந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்மச்சனி அப்படின்னாலே இதான் விஷயம். நம்மளை வருத்தப்பட செஞ்சுக்கிட்டே இருப்பார். பல்வேறு விஷயங்கள்ல எடுக்கிற காரியங்கள் அனைத்துலையுமே அப்படி தொடர்ச்சியா வருத்தம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் சுத்தி 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 வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறார். அந்த கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரு இப்ப விலகிட்டார். இப்ப விலகி எங்க போயிட்டாரு அப்படின்னு எடுக்கையில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து அவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் விரைச்சனியிலிருந்து மாறினாரு, அடுத்து இப்ப ஜென்மச்சனியிலிருந்து மாறிட்டார். இப்ப கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நமக்கு சில சிரமங்களை கொடுத்துட்டு 6வது வருடத்துக்கு வேறொரு இடத்துக்கு அவரு பெயர்ச்சி ஆயிட்டார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பாதச்சனி அப்படின்னு சொல்றது உண்டு. பாதச்சனின்னு தான் சொல்றோம். அப்ப விரைச்சனி முடிஞ்சிருச்சு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, இப்ப நடக்கிறது பாதச்சனி. நம்மளால எந்த அளவுக்கு விரயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து செல்ஃபா ஜென்மம், நம்மளே நம்ம எந்த அளவுக்கு வருத்திக்க முடியுமோ உடலாலும் மனதாலும் சங்கடங்கள், வருத்தங்கள் அனைத்து
அனைத்தும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப பாதச்சனி விலகின்ற காலகட்டம். இந்த சிரமங்களிலிருந்து கொஞ்சம் விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாற்றம் அடைகிறார். 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறதுனால குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தலையிடுறாரு. வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பேச்சு அதுல தலையிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அவர் தலையிடுறாரு. அடுத்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தலையிடுறாரு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறாரே, அதுலயும் தடை தாமதம் வருமா அப்படின்னா இப்பதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பாதச்சனி விலகுகின்ற காலகட்டம் இருக்கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சனி பகவான் இருக்கிற வரையும் இருந்து மிகப்பெரிய அனுபவத்தை கொடுப்பார், கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னை விட்டு விலகி போக 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 சில விஷயங்களை கொடுத்துட்டு போவார், நல்ல விஷயங்களை அப்படியே கொடுத்துட்டு போவார். இப்போ உங்களை விட்டு விலகுகின்ற காலகட்டமாக மாறிடுச்சு. ஸோ 5 வருஷம் 2.5 வருடங்களா 5 வருடம் முடிந்து 6வது வருடத்துல தொடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்களை விட்டு நீண்ட தூரம் அவரு விலகி போக ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா, ஏன்னா இருந்தாலும் இன்னும் 2.5 வருஷம் இருக்கே அப்படிங்கிறது சில பேர் யோசிக்கிறது உண்டு. ஆனா அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா குருவோட இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில. அது மட்டும் இல்லாம அவரு உங்களுடைய ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. அப்ப இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் தீர்வாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது, பாதச்சனி அப்படிங்கிறது அமையும். ஆனா முழுமையா அமையுமா அப்படின்னா கிடையாது. முழுமையான பலன் அப்படிங்கிறது கிடையாது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்ல 50% நல்ல விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆமா, முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு. உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அடுத்து பொருள் வரவே இல்லாமல் தடைபட்டு தாமதப்பட்டு இருந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல கொஞ்சம் மகிழ்ச்சி மேலோங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வருத்தங்கள் கவலை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய காலகட்டமாக மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இதுல எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சனி பயிற்சியில நம்ம பார்க்கணும். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால நம்ம பேசுறோம்ல, இந்த பேச்சுல நமக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நமக்கு நாணயம் இல்லாதவராக மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். வாக்கை காப்பாற்றுறவர், சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு கமிட்மெண்ட்லையும் கமிட் ஆகக்கூடாது. எப்படி அப்படிங்கிறது தான் இப்ப விஷயமா இருக்குது. என்னன்னா, சில பேருக்கு சில சுச்சுவேஷன்ல சில விஷயங்களை செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி முழுமையா கமிட் ஆகக்கூடாது. ஸோ ஆன் டைம் உங்களால முடியும்னா செய்யலாம். அப்படி முடியாது அப்படின்னா அடுத்த மாசம் செஞ்சு தரேன், அடுத்த வாரம் செஞ்சு தரேன், அடுத்த 3 மாசம் செஞ்சு பண்ணி தரேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கக்கூடாது. அடுத்து கையெழுத்து போடுறது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் அட்டை வாங்குறது, லோனு வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஷூரிட்டி போன்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராம பேசணும். ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட சிக்கல், நம்மளை ஒரு மாதிரி புரிஞ்சுட்டாங்க, நம்மளை ஒரு மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த மாற்றத்தினால கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கணும். ஆனா பின்னாடி வந்துடக்கூடாது, ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது. அப்ப என்னன்னா, பேசுறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நற்சொல் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல வார்த்தைகளை நிறைய பயன்படுத்தி நல்ல விதமாக பேசணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்ப இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது. குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள், அதுல இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. ஆமா, அதுலயும் 2வது ரவுண்டு உங்களுக்கு சனி பயிற்சி, அதாவது இந்த 7.5 சனி காலம் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். 30 to 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பயிற்சி தான்.
நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பயிற்சி தான். இதுல என்னன்னா 1 to 30 வயதுக்குள்ளவங்களுக்கு தான் சின்ன சின்ன சங்கடங்களும் சிரமங்களும் வருது. அதே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை, மன வருத்தம், ஒரு பய உணர்வு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப என்னன்னா ஓவராலா இந்த கும்பராசிக்கு இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரையும் வருமானம் இல்லை, செலவு மட்டும்தான் நடந்துச்சு. இனி வருமானம் வரும், செலவும் நடக்கும். அப்படின்னா என்னன்னா வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது மாதிரி நன்மைகள் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த நன்மைகளோடு சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பட்ட அனுபவத்தின் வாயிலாக அதை சரி செஞ்சு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நடக்குது. அப்ப வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அமையும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்துல மாற்றத்திற்கான முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. என்ன காரணம்னா, உங்க ராசியிலிருந்து 4, 8, 11ஆம் இடங்களை சனி பகவான் பார்க்கிறார். பார்வை பலனா இருக்குது. 4ஆம் இடம் என்னன்னா, வேலையை மாத்திக்கலாம், தொழிலை மாத்திக்கலாம், வருமானத்திற்கான பிளேஸை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சில பேர் வியாபாரத்தையே ஒரு புது வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மனசுல தோணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, தகுந்த ஆலோசனை தேவைப்படும். பினான்சியலா ஒரு தகுந்த ஆலோசனை பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ண ஆரம்பிக்கலாம். அதே போல எமோஷனல், இதுக்கு முன்னால நடந்த சங்கடமான சூழ்நிலைகள், ரிலேஷன்ஷிப்ல, குடும்ப உறவுகள்ல, ஒற்றுமை குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடந்த விஷயங்களை ரிப்பீட் பண்ணாம போறது ரொம்ப நல்லது. ரிப்பீட்டடா பேசக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, பழைய விஷயங்களை, ஃபாஸ்ட்ல நடந்த சில கெட்ட விஷயங்களை மறந்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி நன்றி உணர்வோட இருக்கிறது, நன்றி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல. அப்ப முழு முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம். எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. 7.5 சனி இன்னமும் முடியல, ஆனா இருந்தாலும் நல்ல காலத்தின் தொடக்கமாக இருக்கு. அப்ப கழிவு காலம் அப்படிங்கிறது சனி பகவான் தன்னை விட்டு விலகையில நல்ல நிறைய விஷயத்த கொடுத்துட்டு தான் போவார். அப்ப அது எது சார்ந்து கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, உங்களை பொறுத்த வகையில வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்த விஷயத்துல, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உதவி செய்ய இருக்கிறார். அப்ப அது சார்ந்த முயற்சிகள்ல கடுமையான உழைப்பை செலுத்துங்க. வாழ்க்கை முன்னேறும், முயற்சி வெற்றியடையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.